ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரவுண்ட் நெக்கில் அந்த டிசைன் எப்படி நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் வந்து நெக்கில் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிசர் வந்து வெளியே தெரியாத போல் த்ரெட் பைப்பிங் வச்சு உள்ளே வச்சு இன்ஸ்கர்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது போல் நம்ம உள்ளே கவர் பண்ணி நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இடுப்பு வந்து பீஸ் வச்சு தச்சு அதையுமே வந்து ஃபுல்லாக முடிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு சாப்பீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். அப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சேரீ கலர் வந்து கனகாம்பரம் கலர் சேரீ, அதிலிருந்து நான் கொஞ்சோண்டு கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு பைப்பிங்குமே வந்து நெக்கில் வந்து கொடுத்துட்டேன். அதில் போக மீதி இருந்த துணியை வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம இப்போ டிசைன் வந்து பண்ணுறதுக்கோசம் இப்போ நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2.5 இன்ச்சு அளவு உள்ள அகலம் நீட்டு வந்து இருக்குல்ல, இதை வந்து நம்ம அதே 2.5 இன்ச்சு வர மாதிரி வந்து அளவு எடுத்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த துணியை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஏன்னா இதில் வந்து நமக்கு கிளாத் நிறைய தேவைப்படும். அப்போது நமக்கு கிளாத் எப்படி ஷார்ட்டேஜ் ஆகாமல் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து சம்சா மாடலில் ஸ்டிச் பண்ணணும் பார்த்திங்களா, அது போல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து இதை ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்காமல் ஒரு 4 மட்டும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நான் காமிச்சிக்கிறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம இதை தச்சுட்டு இப்போ இதை வந்து 2ஆக ஃபோல்டிங் பண்ணி அதில் ஒரு தையல் போடணும் பாருங்கள். இது மாதிரி இருந்தபோது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இந்த டிசைனு. இது போல் வந்து நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம சம்சா மாடலாக ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது கூட ரொம்ப வந்து பழைய மாடல் மாதிரி இருக்கும். எப்போ தைச்சாலுமே இது ரொம்ப பழைய காலத்து மாடல் அப்படின்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்கு மட்டும் ட்ரெண்டிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அது பூ போல் அது நல்லா அழகாக இருக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையுமே அது போல் தச்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம 1/2 இன்ச்சு கேப் போட்டோம் இல்லையா, அந்த கேப்புக்கோசம் கொஞ்சம் நகர்த்தி அந்த நம்ம மார்க்கிங் பண்ணோம் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு பீஸாக வச்சு அப்படியே கண்டினியூஸாக வந்து தச்சிக்கிட்டே வரலாம். கேப் விடக்கூடாது, நெருங்க வைக்கணும். இந்த மாதிரி நெருங்க வைக்கும்போது பீஸ் அதிகமாக தேவைப்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 25 பீஸ் இல்லை ஒரு 30 பீஸ் வந்து தச்சு வச்சுக்கோங்க. பத்தலை அப்படின்னாக்கா திரும்ப வந்து நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, 3/4 வந்துடுது, 1/4 பத்தலை அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம இதில் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த டிசைனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 25லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு மீந்தாலுமே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வச்சு தச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இவங்களுக்கு வந்து துணி வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்தது. அதனால் வந்து நெக்குக்கு மட்டுமே இதில் வந்து நம்ம தச்சுருந்தோம். ஏன்னா இந்த கலர் சேம் கலர் வந்து நான் வெளியிலையும் போய் கிளாத் பார்த்தேன், சேம் கலர் கிடைக்கல. ஒரு 2 கடை போய் பார்த்தேன், கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து ஸ்லீவுக்குமே டிசைன் கேட்டிருந்தாங்க, கிடைக்கல. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு நான் நார்மல் ஸ்லீவே வச்சுட்டு இந்த இந்த கனகாம்பர கலர் வந்து நம்ம துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த கலரில் லேஸ் இருந்தது. அந்த லேஸை வந்து நான் நெக்குக்கு வச்சு ஃபினிஷ் பண்ணும்போதே ஸ்லீவுக்குமே வந்து அந்த லேஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பார்ட்ரு பீஸ் வந்து நான் எதுக்கு கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 இன்ச்சு அளவு உள்ள பார்டர் பீஸ் தான் இப்போ கட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா நெக்கில், அதுபோல் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அடித்து திருப்பி தைச்சிக்கலாம். அதாவது நம்ம நாட்டு தைப்போம் பார்த்திங்களா, அதுபோல் வந்து வச்சு தைச்சிக்க போகிறோம். அப்படியே கிராஸ் பீஸாக நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். அதாவது நல்ல பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம நாட்டுக்கு தைக்கிற மாதிரியே உருட்டி தைச்சி அதை அப்படியே அந்த நாட்டு திருப்புற குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த கம்பி வச்சு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னாக்கா பிசுறு எல்லாமே உள்ளே கவர் ஆகிடும். நமக்கு வந்து வெளியில் வந்து ஃபினிஷிங் தான் இருக்கும். அது எதுக்கோசம் நம்ம இதை தைக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணேன் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம அப்படியே லேஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள்லேயே வந்து அது என்ன ஆகும்னா அந்த அந்த லேஸ் எடையை நகர ஆரம்பிக்கும். அந்த நம்ம துணி வச்சு தைச்சோம் இல்லையா அந்த டிசைனை, அது வந்து அப்படியே அந்த கிளாத் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டிசைன்ஸ்க்கு மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி இது போல் பைப்பிங் வச்சு அடித்து திருப்பின அதை தான் வந்து நான் அந்த நெக்கில் வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து லேஸே இல்லைனாலுமே இது போல் நம்ம வச்சு தைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுவே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சர்லேயுமே வந்து
அந்த டிசைன் வந்து எப்பயுமே நமக்கு வந்து வீணாகாது, நல்லாவே இருக்கும். ப்ளவுஸே வெளுத்து போனாலும் போகுமே தவிர அந்த டிசைன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. அதனால தான் நான் இது போல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நான் வந்து அதில் அடிபட்டிருக்கேன். ஒரு கஸ்டமருக்கு அப்படியே வச்சு நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு அந்த பிசுறு அதிகமாக இருக்குன்றதுனால அந்த பிசுறுமே ஒட்டா கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கே நான் வந்து சின்ன தையலாகவும் வச்சு தைச்சி கொடுத்துருக்குறேன். நான் அப்படி தான் வைப்பேன். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் தைக்கிறேன் அப்படின்னாலுமே தையில் 2ல் தான் வச்சுப்பேன். அப்போ ரொம்ப பொடியாக வரும். இது போல் இந்த கிளாத்தை வச்சு தைக்கிறோம் பார்த்தீங்களா, இல்லை லேஸ் வச்சு இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னாலுமே சின்னதாக தான் வச்சு தைப்பேன். அதையும் மீறி அது நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லாமல் தையல் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது பிரிஞ்சு வந்துடுது. அது மறுபடியும் ரீ இது பண்ணும்போது நமக்கு அது வேலை 2 வேலையாக இருக்குது. அப்போ நம்ம செய்யும்போதே நம்ம அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த பிரச்சனையும் வராது, நம்ம மேலே கம்ப்ளைண்ட்டும் வராது. ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னும்போது ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு மத்தியில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா? பாருங்கள், நான் வந்து அந்த பைப்பிங் வச்சு தைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பிசுறு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தைச்சிட்டு 2 தையலாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுவே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருந்தது. ப்ளஸ் இப்போ வேணும் அப்படின்னா நம்ம இது மேலே லேஸ் வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னாங்கன்னா கூட நீங்கள் இப்படியே விட்டுடலாம். ஏன்னா நான் பார்டர் துணியிலேருந்து தான் நான் பண்ணியிருந்தேன். அது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் கல்யாணத்துக்கோசம் அவங்க வேர் பண்ணிக்கிறது அப்படின்றதுனால சரி நம்ம அதில் லேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரில் நான் லேஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோல்டு மிக்சடில் வந்து கனகாம்பரம் கலரில் வந்து நான் லேஸ் வாங்கியிருந்தேன். அது அப்படியே நம்ம அந்த பைப்பிங் வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அது மேலேயே வச்சு நம்ம அப்படியே அழகாக தைச்சிக்கிறோம் பாருங்கள். செம்ம நீட்டாக சூப்பராக வந்துருந்தது இந்த டிசைனு. இந்த டிசைன் நான் அடிக்கடிக்கு நிறைய பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது வந்து பேசிக்காக இந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே வந்து இந்த டிசைன் நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குது. ரொம்ப கவர்ந்துடுது இந்த டிசைன் நிறைய கஸ்டமருக்கு. அப்போ அவங்களுடைய பட்ஜெட்லேயுமே இருக்குது. நிறைய பேர் ரீசன் என்ன அப்படின்னாக்கா, டிசைனும் நல்லா இருக்கணும், பட்ஜெட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இது வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா பட்ஜெட்டு சொல்கிறீங்களே, இது என்ன பட்ஜெட்டில் இந்த டிசைனு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்கன்னு என் மைண்ட் செட்டுக்கு நல்லாவே புரியுது. இந்த டிசைன்ஸ்க்கு நான் எவ்வளோ வாங்குகிறேன் அப்படின்னா 400 வாங்குவேன். லைனிங் நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு தனியாக 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவேன். மற்றபடி இதுக்கு நான் வேறு அமௌண்ட் எதுவுமே நான் வாங்கிறது கிடையாது. இந்த டிசைன்ஸ்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 400 வாங்குவேன் நான். அப்போ அது அவங்களுக்கு வந்து இது ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட்டு அப்படின்றதுனால இந்த டிசைனுமே அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் அவங்க இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இந்த டிசைனும் எப்படி இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.